ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாலிவேட் தமிழ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஊரில் ஆளாளுக்கு ஒரு கஷ்டம், ஆனால் நம்ம தலைவருக்கு என்ன கஷ்டம்னு பாருங்க. கண்ணை நம்பாதேன்னு தலைவர் சொன்னது சரியாக தான் இருக்குது. நீங்களே பாருங்கள். பார்க்கிங் பண்ண இடம் இல்லைன்னு சொல்லி அவர் பார்க்கிங் எங்கே பண்ணியிருக்காருன்னு நீங்களே பாருங்க. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேன். ஸ்டார்டிங்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனால் ஃபினிஷிங் அவன் செத்துட்டான்டா. கடைசியில் பூனையை வச்சு பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? தர்மம் பண்ணுங்க அம்மா, எனக்கு தர்மம் பண்ணாதாமா நீங்க நல்லா. அட இதுல எதுடா உண்மையான ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. கர்மா ஈஸியா பூமராங்கிறது சரியா தான் இருக்கு. பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? இது என்னடா புதுவிதமான விளையாட்டா இருக்கு. இனி நாமும் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டியதா. சிங்கம் சூர்யா மாதிரி மாஸ்க் காட்டணும்னு பார்த்தாரு, கடைசியில அசிங்கமா போனதான் மிச்சம். சாவுல புளிய மக்களுக்கும் சாவுல செத்த பையில தூக்கு போட்டு சாவு இல்ல சொல்றேன் கேளு. என்ன ஒரு அற்புதமான ஜோடி, எவ்வளவு பாசம் வச்சிருக்காரு பொண்டாட்டி மேல. இவனை இப்படியே விட்டா ஊர்ல இதே பண்ணிட்டு தெரியுமா? பேசாம இவனுக்கு காலை கடிக்க மாதிரி காய அடிச்சு விட்டுருங்க. என்னடா அவசர அவசரமா வந்தியே, கடைசியில் உன் அவசரம் இதுதானா? இவரை பார்த்தா மீன் பிடிக்க வந்தவர் நினைச்சிங்களா? சேச்சா, அதான் தப்பு. அவரு முதல்ல பிடிக்க வந்திருக்கு. ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம் நாள தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேன். ஸ்கூட்டில தான் பேலன்ஸ் கிடைக்கலன்னு பார்த்தா ஹோட்டலையுமா? ஏய், என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. பாவம், அந்த ரெண்டு பொண்ணுங்க படுத்துற பாட்டுல அந்த ஆடே கன்ஃபியூஸ் ஆயிருச்சு. நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க, என்ன நடக்குன்னு எனக்கே புரியலங்க. இந்த பையன் அந்த குடும்பத்தையே எவ்வளவு கண்ட்ரோலா வச்சிருக்காங்கிறத நீங்களே பாருங்க. பார்ட்டிக்கு விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி அவர் ஃப்ரெண்ட்ஸை அவர் எப்படி பழி வாங்கியிருக்காரு நீங்களே பாருங்க. கூடவே இருந்து கோர்த்து விட்டு போயிட்டியம்மா. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா உங்களை பிள்ளை முன்னாடி குடும்ப மானத்தை வாங்காதீங்களா? டே, அந்த பிள்ளை ஒரு தாரே வச்சிருக்கா, எல்லாருக்கும் கிடைக்கும் தான். ஏன் தான் இப்படி அடிச்சுக்கிறீங்க? இதுக்கு எல்லாவும் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி.